பார்த்தா கண்ணு ஊறுதே கண்டமாகுதே புத்தி மாறியே சத்தம் போடுதே ஓ ஓ நீ தொட்டு பேச கூச்சமாகுதே மூச்சு வாங்குதே காலு ஓ வழி போகலாங்குதே ஓ உள்ளார ஐயோட அவ பார்த்த பார்வை ஐயோட அவளோட போத கண்ணாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே ஐயோட அவ பார்த்த பார்வை ஐயோட அவளோட போத கண்ணாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே நிலவுல ஒரு பாதியா நிலத்துல விழும் மீதியா எனக்குன்னு வந்து ஜோடியா மயக்குது என்ன கோடியா நிலவுல ஒரு பாதியா நிலத்துல விழும் மீதியா எனக்குன்னு வந்து ஜோடியா ஜோடியா மயக்குது என்ன கோடியா கோடியா அழகு நானியும் நானும் கிட்டே இல்லை யாரும் காத்தெல்லாம் யாரு வாசம் மூவரில் மோதி பேசும் சிரிச்சா போதும் கத்தி வீசுதே மின்னல் பேசுதே அந்த நேரமே கண்ணு கூசுதே என் ஊரே சாசிக்கி ஓடுதே சொக்கி ஓடுதே என் கனவெல்லாம் குட்டி போடுதே உள்ளார ஐயோட அவன் பார்த்த பார்வை ஐயோட அவனோட போத கண்ணாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே ஐயோட அவன் பார்த்த பார்வை ஐயோட அவனோட போத கண்ணாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே மேலே ஆசை ஆசை வைத்தேன் என்னை அள்ளி சாப்பிடாதே முந்தன் நெஞ்சில் ஓய்வெடுத்தேன் என்னை எங்கு கூப்பிடாதே உன்மேல் ஆசை ஆசை வைத்தேன் என்னை அள்ளி சாப்பிடாதே உந்தன் நெஞ்சில் ஓய்வெடுத்தேன் என்னை எங்கும் கூப்பிடாதே நிலவுல ஒரு பாதியா இதெல்லாம் காதலா விழும் மீதியா பலமே நின்று எனக்கு வந்து ஜோடியா மயக்குது என்ன கோடியா நிலவுல ஒரு பாதியா கமானி எல்லாம் விழும் மீதியா புதாவா எனக்கு வந்து ஜோடியா மயக்குது என்ன கோடியா கோடியா
பேர்? பத்திரா. ஓகே, இன்னைக்கு உங்களோட 60வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக யாரோ கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்காங்க. சரியா? யார் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குங்க. யாராக இருக்கலாம்? சரியா? யாராக இருக்கும்? உங்களுக்காக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ட்ட பேரும்? வினோ, வித்யா, ஓகே தினேஷ், ஓகே ரிசான். ஓகே, பிள்ளைகளில் யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? வினோ, வினோ. ஓகே, வேறு? தினேஷ், தினேஷ். ஓகே, பிள்ளைகளை தவிர்த்து உங்களோட சகோதரங்களில் அனுப்பியிருந்தாங்கல்ல? சௌரம். வெளிநாட்டிலேருந்து வேறு யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? சௌரங்கள் அங்கே இல்லை எங்கட. ஓகே, இங்கேருந்து அனுப்பியிருந்தாங்கண்டா யாராக இருக்கலாம்? சரியே இங்கேருந்து அனுப்புறது ஒருத்தரும் இல்லையா? இல்லை. சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். சரியா? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக பர்த்டே பலூன் வந்திருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. ஓகே, அதை அப்படியே மிக்கிட்டேருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி, ஓகே, இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. அடுத்தடுத்து பார்ப்போம். சரியா? சரி, இப்போ யாராக இருக்கும்னு எதிர்பார்க்குங்க? யார் அனுப்பியிருப்பாங்க கூடுதலா? அக்காட மகன் வெளிநாட்டில் நிற்கிறார். அவர்கிட்ட பேர்? சிவா. எங்கே இருக்க? ஜெர்மன். ஜெர்மனில் இருக்கார். ஓகே, வேறு? மற்றது செல்லம்மா வந்தவா இருக்கிறா ஜெர்மன். ஓகே, யார் அவங்க உங்களுக்கு? அவ எனக்கு அக்கா. அக்கா, கொண்ட விட்ட அக்கா. அப்படியா? சரி, ஓகே, வேறு? மற்றது இவற்றை ஆக்கள் இருக்கிற அவங்கள எங்களோட தொடர்பு. ஓகே, இப்போ யாராக இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பினோட தெரியா? தெரியல. சரி, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்களை அப்படியே பார்ப்போம். சரியா? சரி, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது, பார்ப்போம். சரி, உங்களுக்காக ப்ரோட்டீன் பாஸ்கெட் வந்திருக்கு. நல்லா குடிச்சு தென்பாக இருக்க சொல்லி உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. சரியா? ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. அதையும் அப்படியே வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. சரியா? ஓகே, ஆனால் நீங்கள் அனுப்பினவங்களோட பேர் இன்னும் சொல்ல இல்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் அனுப்பியிருக்காங்க. இன்னொரு க்ளூ தான். சரியா? பொருளில் தான் வந்திருக்கு. யாராக இருக்கலாம்? எல்லாரும் இருக்கிறேன். சொந்தக்காரர் எனக்கு ஒரு தட்டு சுவிட்சர்லாந்து எல்லா நாடுலேயும் இருக்கிறேன். எனக்கு யாருன்னு தெரியல. தெரியல. சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்களையும் அப்படியே பார்த்துருவோம். சரியா? ஓகே, உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்குது. ஓகே, அதையும் அப்படியே வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் உங்களுக்காக கேக், அதோட ப்ரோட்டீன் பாஸ்கெட், ஃப்ரூட் பாஸ்கெட், சாக்லேட் பாஸ்கெட், க்ரோன் அண்ட் பேண்ட்னு சொல்லி கணக்கு கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. சரியா? இப்போ இன்னொரு க்ளூ ஒன்று தாரேன். கனடாலேருந்து வந்திருக்கு. யாராக இருக்கலாம்? கனடாவில் இருந்தா அவங்கள இருக்கலாமா? எதனால் அவங்கள எதிர்பார்க்குறீங்க? சொந்தக்காரங்க, அதனால் அவங்களா இருக்கலாம். சரி, உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்டில் ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். சரியா? ஓகே, இதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்க, பார்ப்போம். ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி உங்களுக்காக க்ரீட்டிங் கார்டு வந்திருக்கு. சரியா? ஓகே, அம்மான்னு சொல்லி வந்திருக்கு. யாராக இருக்கலாம் பெரும்பாலும்?
தெரியலையா? அம்மான்னு சொல்லி வந்திருக்குது. யாரா இருக்கும்? மகன். அப்படியா? சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் அதையும் அப்படியே பார்த்துட்டு யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஃபோட்டோ எல்லாம் போட்டு உங்களுக்காக விஷ் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு. சரியா? ஓகே, இவ்வளோ கிஃப்ட்டும் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுக்காக கனடாலேருந்து அனுப்பினது வந்து உங்களோட மகன் ஃப்ரெண்ட் அஸ்வின். அவர் தான் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்கார். ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவருக்கு? தேங்க்ஸ், நன்றி. ஓகே, எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எதிர்பார்க்கல. ஓகே, உங்களோட பர்த்டேக்கு அவர்கிட்ட கிஃப்டாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இவ்வளவும் அவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். இந்த டேயில் உங்களை ஹாப்பியாக பார்க்கணுமெண்டு. சரியா? வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா அவருக்கு? அவருக்கு டான்ஸ் மகன் என்ற பெத்த பிள்ளை மாதிரி டான்ஸ் சொல்லுங்க. சந்தோஷம். சரி, ஓகே. உங்களோட மகண்ட ஃப்ரெண்ட் அஸ்வின் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ.